டிவிக்கே ஓட்டு போட்ட அந்த ஐடியில் படித்தவன்லாம் ஐடியில் படித்தவங்க டிவிக்கே ஓட்டு போட்டாங்கன்ற கடுப்பில் தட்டில் சோறு போட்டு சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கேட்காத மாதிரி சோறு போட்டு சாப்பிட்றீங்களா அதுக்கு காரணமே திமுக கருணாநிதி தான், கலைஞர் தான். அமெரிக்காவில் சில பேர் கிரீன் கார்டுலாம் வாங்கிட்டு உட்காந்துக்கிறீங்களா, கிரீன் கார்டு அதுக்கு காரணமே கருணாநிதி தான். என்னன்றேன், எனக்கு உங்களுக்கு நீ எப்படி கருணாநிதி ஒட்டி தனியாக இருக்குதோ அந்த மாதிரி டிவிகேவுக்குன்னு அவங்க ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குது. நீங்கள் 1000 விமர்சனங்கள் நான் கூட விமர்சனங்கள் வைக்கிறேன் டிவிகே மேலே, விஜய் மேலே, அது வேற விஷயம். அவங்க தலைவரை பிடிச்சிருக்குது, ஓட்டு போட்டிருக்காங்க, அது மேலே விமர்சனம் வை, அது வேற விஷயம். ஆனால் நீ அந்த அவன் சாப்பிட்ற சோறே கருணாநிதி போட்டது, திமுக போட்டது. திமுக இல்லைன்னாக்கா செந்தில்வேல் நீங்கள் இல்லை. திமுக இல்லைன்னா ஒட்டு தின்னு இல்லை, ஒட்டு தில்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐடிஐயில் வேலை செஞ்சோம் அத்தனை பேரும் முட்டாளா? இல்லை அத்தனை பேருக்கும் கருணாநிதி தான் நேராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுத்தாரா? கணினி எப்போ வந்தது? சந்திரன் ராஜா மிக தெளிவான ஒரு பதிவு போட்டிருந்தார். அவரை போல் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதில் முதன்மையாக அவர் எழுதியிருந்தார். 1978 கணினி பழக்க வழக்கங்க வந்திருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் 90 இருந்தபோதே கணினி பாடத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கணினி பரவலாக்கப்பட்டிருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த காலகட்டத்தில் கணினி இன்னும் வேகப்படுத்தியிருக்குது. தயாநிதி மாறன் ஒருத்தர் இருக்கிறார்ல, கருணாநிதியினுடைய அக்கா மகன் முரசொலி மாறனுடைய மகன். அவர் திமுகவுக்காக செக் இழுக்கலை, எந்த மிஸ்ஸாவில் அதுன்னு சொல்லிக்கிறாங்களா அந்த மாதிரி எதுவும் சிறைக்கு போகல, செக் இழுக்கலை, ஒரு அடித்துடியும் படல. பிராய்லர் கோழி மாதிரி அப்படியே வளர்ந்து டிவி நிர்வாகத்தை பார்த்து அந்த கும்பல் திடீர்னு கருணாநிதி கூப்பிட்டு மந்திரி பதவி நிட்டார். என்ன உருப்படியாக செஞ்சதுன்னா ஒன்றும் இல்லை, இந்த டைட்டில் பார்க் ஒன்று கொண்டு வந்தது. இது கோழி என்னையா செந்தில், என்ன தம்பி நீங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்போன்னு. அந்த நேரத்தில் அந்த மந்திரி பதவியை உட்காந்துட்டு கேபிள் கனெக்ஷனில் எடுத்துகிட்டு பிஎஸ்என்எல்ல சன் டிவி நெட்வொர்க் நடத்துல கேஸ் இன்றைக்கும் ஓடிட்டுருக்கு. எத்தனை லட்சம் கோடி அதில் இழப்ப, அந்த கேஸ் இன்ன வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுதான் சாத்தியப்படுத்தினது. அப்போ மற்றபடி இந்த டைட்டில் பார்க்குறது நாடு முழுக்க வந்துட்டு இருக்குது. முடி வளர்றதில்ல, இந்த முடி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வளர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா நாட்டிலையும். அது நாங்கள் வந்ததில் தான் வந்துச்சு. சரி, இன்றைக்கி கணினியில் முன்னணியாக இருக்கிறது ஆந்திரா, ஹைதராபாத், தெலுங்கானா. இப்போ இந்தியாவிலே முதன்மை மாநிலம். அங்கே எந்த கருணாநிதி போய் முன்னேற்றினார்? அதுக்கு அடுத்தது இப்போ ஐடி வேர்ல்டில் 2வது இடத்துல இருக்குது கர்நாடகம். அங்கே எந்த கருணாநிதி போய் முன்னேற்றினார்? இந்த கூகுளெலாம் அந்த மெயில் அனுப்புறதை கண்டுபிடிச்ச அவர் கூகுள் சுந்தர் பிச்சைன்னு நினைக்கிறார். அவர் படிக்கும்போது எந்த கருணாநிதி எங்கே சேர்த்து விட்டு எப்படி படித்தாரா? புரியவே இல்லையே. எல்லாம் முன்னாடியே படிச்சுட்டாங்கப்பா, படிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க.